தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு நடத்தாமல் பணியிட மாறுதல் வழங்கி பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அனைத்து அமைச்சகத்திலும் ஊழல் நடைபெறுவதாக புகார் கூறியுள்ளார். ஓரளவு நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்படும் பள்ளிக் கல்வித்துறையிலும் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது என்றும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 100 மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் 150 உயர்நிலைப் பள்ளிகளில் 1900 பணியிடங்களை நிர்வாக மாறுதல் மூலம் நிரப்ப பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாகவும், இந்த நியமன ஆணைகள் வழங்கப்பட்டால் அது பள்ளிக் கல்வித்துறையின் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். வழக்கமாக நடைபெறும் பணியிட மாறுதல் இந்த ஆண்டு நடைபெறாததால் பணியிட மாறுதலுக்கு 3 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்படுவதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்.